இதாயத்துல்லா சார் வணக்கம். இந்த தீர்ப்பில் அதிருப்தி தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு என்ன அம்சங்கள் இருக்குது சார்? சில பேர் அமைதியாக இருக்கிறாங்க, சில பேர் அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன காரணம்? விவரம் தெரியாதவர்கள் அமைதியாக இருக்கலாம். சரி, காங்கிரஸ் வரவேற்றிருக்கு. காங்கிரஸ் வரவேற்றால் கூட அதில் சில சிக்கல் உள்ளதையும் சொல்லியிருக்கிறது. சரி, அதாவது எல்லா மதங்களுக்கும் வழிபாட்டு உரிமை இருக்கிறது, அது மாதிரி பாதுகாக்கக்கூடிய உரிமை இருக்குது. மத்திய அரசுக்கு சட்டங்களை திருத்துவதற்கு அனுமதி இருக்கிறது, அதில் எந்த தவறும் கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி 1995 திருத்தியிருக்கு, 2013 திருத்தியிருக்கு, அதை இவங்க திருத்துறாங்க. இதில் எல்லாம் எந்த மாற்று கருத்து கிடையாது. பிரச்சனை எங்கே வருதுன்னு சொன்னால், எல்லா மதங்களுக்கும் உள்ள அதே ஒரு விஷயந்தான் இங்கே பிரச்சனை என்று சொன்னால். வக்ஃப் தீர்ப்பாயம் இருக்கிறது, அதுக்கு மேலே நம்ம நீதிமன்றம் இருக்குது. நீதிமன்றங்களே முடிவு செய்யலாம்னு இருக்கும் பொழுது, இல்லை இது நீதிமன்றம் முடிவு செய்ய முடியாது, மாவட்ட ஆட்சியர்கள் முடிவு செய்யலாம்னு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இந்த அரசு முஸ்லீம்கள் விரோதமாக கொண்டு வந்தது. இதைத்தான் இன்றைக்கு ஒரு இடைக்கால தடையை நம்முடைய உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. ஓரளவுக்கு இது வரவேற்கத்தக்க அம்சம். காங்கிரஸ் இதை வரவேற்கிறது. ஆனால் இந்த அடிப்படை விஷயத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் எந்த அடிப்படைனா, இந்தியா முழுக்கும் பல மாவட்டங்களில் பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் இருக்கிறது. அதில் அந்த சொத்துக்களை ஏற்கனவே கபலீகரம் பண்ணுறவர்களுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு தருவது போன்றும், அல்லது புதிதாக அந்த சொத்துக்களை முறையின்றி எடுப்பதற்கு ஒரு மோசமான ஒரு உதாரணத்தை தந்திருக்கிறது. அது வருகிறது. அதுக்கு முன்னால் என்ன சொல்லி மக்கள் மத்திய இந்திய மக்கள் மத்தியில் இந்தியாவிலே மிகப்பெரிய 3வது சொத்து முஸ்லீம்களுக்கு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி எல்லா மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு உருவாக்கி விட்டாங்க. ஆனால் எந்த வக்ஃப் போர்டுக்கும் சொத்தே கிடையாது. அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய எப்படி கோயிலுக்கு நிலங்கள் இருக்கோ அது மாதிரி அந்தந்த ஒரு பள்ளிவாசலுக்கு தான் நிலம் உண்டு. அதை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வரி 7% வக்ஃப் வாரியத்துக்கு கட்டுறாங்க. அவங்க சில பாதுகாப்பு கொடுக்குறாங்க, சில உதவியை செய்கிறாங்க. இதுதான் வக்ஃப் வாரியம் என்பது. இப்போ இதில் முஸ்லீம்களாக நீங்கள் அருமையாக சொன்னீங்க. முஸ்லீம்கள் என்பது தீர்மானிப்பது அந்தந்த மாநில அரசு. அதுலேயும் பெரும்பாலான மாநில அரசு பாஜகவாக இருக்கும்போது இந்த 5 ஆண்டு தான் சொல்லும்போது அங்கேயும் பிரச்சனை. இப்போ நீதிமன்றம் சொன்னதில் இந்த பிரச்சனைகளில் ஒரு தீர்வு இல்லாத ஒரு சூழல் வரும். சில மாநிலங்கள் இல்லை முஸ்லீம் ஆனாலே போதும்னு சொல்லலாம், தமிழ்நாடு சொல்லலாம், ஏன் சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் நீதிமன்றம் சொன்ன விஷயங்களிலும் கூட சில பிரச்சனைகள் இருக்குது, காலப்போக்கில் சரியாகிவிடும். அது ஒரு பக்கம். இப்போ இந்த நிலங்களை எடுக்கிற விஷயத்தில் அவங்க கொண்டு வந்திருக்க 3 பிரிவு இருக்கு இல்லையா, அதாவது 3C1, 3C2, 3C3, 3C4 இந்த 3, 4 இந்த 3 விஷயங்களில் தான் அவங்க ரொம்ப அதாவது முறைகேடாக முழுமையாக அதிகாரிகள் கையில் கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றம் ஒரு வார்த்தை சொல்லுது, குடிமக்களின் உரிமைகளை தீர்மானிக்க அரசு அதிகாரியை அனுமதிக்க முடியாது. இந்த அடிப்படையில் என்ன சொல்லுது, அரசமைப்பு சட்டத்துடைய அனுமானத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் சொல்லுது. இது இல்லாமல் இந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா, இதுவரையும் அந்த மாதிரி இல்லை. எந்த மாதிரி இல்லை, ஒரு கோயில்களுடைய நிர்வாகத்தில், அதாவது இந்து அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி இந்தியா முழுக்க இருக்குது. அப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய உண்மையிலே நல்லிணக்கம் வரணும் அப்படின்னு இந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நினச்சிருந்தா ஒரு தகவலை கொடுத்துக்கலாம். இதே போன்று ஒன்றிய அரசோ மாநில அரசோ அந்தந்த அறநிலைத்துறைகளையும் ஒரு நல்லிணக்கம் உருவாக ஒரு நேர்மையான நிர்வாகம் கோயில்களில் வருவதற்கு பிற மதத்தவர்களையும் முஸ்லீம்னு சொல்லல கொண்டு வரலாம்னு போட்டால் அந்தந்த மாநிலங்களை பின்பற்றலாம். இது இதுவரை இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் அதிகாரிகள் யாராக இருக்காங்க, உங்களுக்கு ஒரு பத்திர பிரச்சனை வரும்போது சப்டிவிஷன் ஆஃபீஸை முஸ்லீமாக இருக்குங்கிற அவசியம் இல்லை, இல்லாமல் தான் இருக்காங்க. அதே மாதிரி மாவட்ட அதிகாரிகள்டையும் பிரச்சனை போகுது, ஆர்டிஓட பிரச்சனை போகுது, நீதிமன்றத்துலேயும் அப்படி இருக்குது. இப்படி எல்லா மன்றங்களிலும் தீர்ப்பாயங்களிலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் ஒரு முழுமையான ஒரு தடைன்னு நான் சொல்ல முடியாது. உச்ச நீதிமன்றம் அதை மாற்றிக்கொள்ளணும். இப்போ ரொம்ப எளிதாக நம்ம சொல்லணும்னு சொன்னால், வக்ஃப் வாரியத்துடைய பிரச்சனைகளில் சில தவறுகள் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த தவறு நடக்கிறதுனால தான் எல்லா கோயில் பிரச்சனையும் நடக்குது, எல்லாத்தையும் நடக்குது. அந்த தவறு நடக்கிறதுனால தான் இங்கே ஒரு வக்ஃப் தீர்ப்பாயம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போகுது, பல வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது பல்வேறு மதங்கள் உள்ள நாட்டில் ஒரு மதத்தின் மீது இந்த ஒரு தாக்குதலை இந்த ஒன்றிய அரசு செய்வதைத்தான் இன்றைக்கு நாங்கள் எதிர்க்கிறோம். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்,
பல சட்டங்களை எங்களுக்கு எதிராக கொண்டு வந்தார்கள். அது முத்தலாக்கா இருக்கட்டும், அதாவது குடிமை விஷயத்தில் இருக்கட்டும், காஷ்மீர் விஷயத்தில் இருக்கட்டும் கொண்டு வந்தார்கள். ஆனால் முஸ்லீம்களை பொறுத்தவரை முழுமையான இந்தியர்களாக இருப்பதால் வேத வசனம் சொல்லுது, அசான் தக்குரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும், நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், இறைவன் அதில் நன்மை வைத்திருப்பான். இது எல்லா வேதங்களும் சொன்ன வார்த்தை தான், நான் இந்த இதையும் சொல்கிறேன். நான் அதே மாதிரி தொடர்ந்து இந்த சட்டங்களுக்கு எதிராக முஸ்லீம்கள் எந்த பெரிய கிளர்ச்சியவோ பண்ணலை, எதிர்ப்பை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறார்கள், அதில் நன்மை இருக்குன்னு சொல்லி. இப்போ முத்தலாக் விஷயத்தினால இந்தியாவில் எந்த விஷயமும் பெருசு குடிமொழிக்கு போல. அவங்க என்ன நினைச்சாங்க, ஏதோ ஒரு பெரிய பெரிய பிரச்சனையை உருவாக்கலாம்னு நினைச்சாங்க. அதே மாதிரி தான் குடியுரிமை விஷயத்தில். இப்படி பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கலாம், அதுவும் இல்லை. இந்து மக்களுக்கு பரவாயில்லை, இவங்க முஸ்லீம்களுக்கு விரோதமாக நாங்கள் இருக்கிறோம் என்று இந்து மக்களிலே ஒரு சிலரை, முஸ்லீம்களுடைய விரோதமாக இருக்கக்கூடிய சிலரை அவர்கள் தங்கள் வயப்படுத்துவதற்காக இது போன்ற சட்டங்களை தொடர்ந்து இந்த அரசு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்களோ அந்த இடங்களெல்லாம் இவர்கள் ஒரு பின்னடைவை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார், உங்களுக்கு நாங்கள் உத்தரகாண்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம். குறிப்பிட்ட சில பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கடைகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது. அவங்க அங்கே வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பெரிய சிக்கலானது. நீங்கள் அஸ்ஸாமில் இன்றைக்கி தேர்தலுக்காக மிக வெளிப்படையாகவே இப்படி செய்கிறார்கள். இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் கேட்க முழுமையாக இதை ரத்து பண்ணணும்னு கேட்குறீங்கல்ல, அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு உங்களுக்கு தோணுதா? ஏதாவது அல்ல, அருமையான ஒரு சிந்தனையை விதைச்சிருக்கீங்க. ஏன் சார்? இன்றைக்கி இந்தியா மாட்டுக்கறி ஏற்றுமதியில் 2வது இடத்துக்கு வந்திருக்கு. அதில் நான் வெஜிடேரியன் சொல்லக்கூடிய உச்சசாதியினர் தான் அல் கபீருங்கிற முஸ்லீம் பேர்களில் பல பேர்களில் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் யாரோ ஒரு முஸ்லீம் மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு சொன்னால் அவனை அடிப்பது, அவர்கள் வீடுகள் அரசு நிலத்தில் இருக்குன்னா அந்த வீடுகளை பூரா இடிப்பது, அதே மாதிரி இந்த போன்ற வக்ஃப் வாரிய சட்டங்கள் மூலமாக மக்களுடைய அந்த சொத்துக்களை பறிப்பது, இப்படி பல்வேறு சட்டங்களை கொண்டு இந்த அரசு செய்கிறது. இப்போ வெளிப்படையாக அஸ்ஸாம் செய்து கொண்டு இருக்கிறது, அதை மறைமுகமாக யூபி பல மாநிலங்கள் செய்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த சட்ட பிரச்சனையை நம்ம வர வேண்டிய என்ன தெரியுமா, இடைக்கால தடை கொடுத்ததை முழு தடை கொடுத்துருக்கணும். அது என்ன சட்டங்கிறத மட்டும் மக்களுக்கு தெரியணுமா நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க. அதான் ரொம்ப சிம்பிள், சுருக்கமாக சொல்கிறேன். ஒருத்தர் போய் வக்குப் நிலம் இல்லை அப்படின்னு ஒரு எழுதி போடுறாரு, இது அரசு நிலம் அல்லது நம்முடைய யாரோ ஒரு இந்து நண்பருக்கு சொந்தமான இடம்னு போட்டாலே உடனே முடிஞ்சிருச்சுங்கிற சட்டத்தை இடைக்காலத்தில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன சட்டம்னு சொன்னால், உடனடியாக அரசு அதில் வக்குப் போர்டுக்கு, அந்த உண்மையாக வக்குப் போர்டு அதில் இருந்துக்கிட்டு இருக்கும், சட்டமாக இருக்கும். ஆனால் அது வக்குப் இடம் இல்லைன்னு முடிவு பண்ணுவாங்க. எதுவரையும்னா மாவட்ட ஆட்சியரும் அந்த அதிகாரிகளும் நினைச்சா உடனடியாக அது வக்குப் சொத்து இல்லைன்னு சொல்ல முடியும். இதைத்தான் எதிர்க்கிறோம். என்ன எதிர்க்கிறோம்னா, ஏற்கனவே இந்த கலெக்டர்கிட்ட போகுது, ஏற்கனவே ஆர்டிஓட்ட போகுது, ஒரு வக்குப் சொத்து பிரச்சனைனா அங்கே தான் போகுது. அது என்னமோ புதுசாக போகல, ஏற்கனவே அதன் பிறகு தான் அது நீதிமன்றத்துக்கு போகுது. அதனால் ஏற்கனவே சட்டம் இருந்தும் கூட இது போன்ற ஒரு சட்டம், 2வது ஒரு சட்டம் நான் சொன்னேன் இல்லையா, 3(2) அப்புறம் வக்குப் சொத்து அரசினம் என்று அறிவித்து வருவாய்த்துறை பதிவுகளில் மாற்றங்களை மேற்கொள்ள, உடனடியாக மேற்கொள்ள பதிவு உடனே என்ன செய்யணும்னா, யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா உடனே அதை அதிகாரிகள் முடிவு செய்யணும். 2வது உடனே இதை மாற்றிடலாம். நமக்கு போய் ஒரு பட்டா கிடைக்கணும் எவ்வளவு சிரமப்படுறோம், அதை இமிடியேட்டா மாற்றணும். அது 3C. அடுத்து பாருங்க, அரசு அதிகாரிகள் விசாரணை அடிப்படையில் வருவாய் பதிவுகளை சரி செய்ய மாநில அரசுக்கு வக்குப் வாரியம் உதவும். இந்த மாதிரி தப்பு பண்ணா வக்குப் போர்டே உதவணுமா? எந்த மாதிரி? இந்த மாதிரி அரசு நிலமும் தனியார் எடுத்தாலோ, இப்படி இந்த மாதிரி சட்டத்துக்கு இந்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை தான் கொடுத்துருக்கு. இது நேரடியாக முழு தடை கொடுத்துருக்கணும்னு சொல்றேன். 2வது 5 ஆண்டு ஒரு முஸ்லீம் சொல்றா வச்சுக்கோங்க. ஏன்னா 5 ஆண்டு வரையும் ஒருத்தர் முஸ்லீம் ஆகும்போது என்ன செய்வார்னா, அவர் உண்மையிலே எல்லாம் அறிந்து தான் ஆகுறாரு. 6வது வருஷம் ஆனால் இப்போ 5 வருஷம் மட்டும் கணக்கு என்ன இருக்கு? 6வது வருஷத்தில் தாய்மதம் திரும்புறாருன்னா என்ன நடக்கும்? அப்போ 5 வருஷம் அதுவும் ஒரு தவறான சட்டம். அதுக்கு போய் இப்போ அந்தந்த மாநில அரசுகள் செய்யணும் என்று சொல்றதும் மிகப்பெரிய தவறு. 2வது உங்களுக்கு நான் கேட்கறது,
இது உச்சநீதிமன்றம் சொல்லும் போதே இதையும் சொல்லியிருக்கணும். Okay. பிற சமய மதங்களுடைய வழிபாடு தலங்கள்லையும் இந்த மாதிரி முஸ்லீம் அப்படி எப்படி இந்த சட்டத்துக்கு சொல்லுவாங்க? கம்முனு இருங்க. நல்லா சார், இருக்கும். இல்ல, இல்ல. சரி, 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 சார், இல்ல, 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 ஒரு போதும். மதத்தை அறியக்கூடிய வாய்ப்பு போதும் கிடைக்குது. சார், போதும், நல்லிணக்கம் போதும், வேணும். போதும். ஏன் சொல்லலைன்னா ஏன் சொல்ல வரேன்னா இது மாதிரி தவறான அப்படியெல்லாம் சொன்னாலாம் ஆகாது. இந்த இடைக்கால தீர்ப்பு வந்து உள்ளபடியே ஒரு சார்பாக இருக்கிறது என்பதை நான் சொல்லித்தான் இருக்கேன். ஒரு புறம் இடைக்கால தடை கொடுத்திருந்தா கூட சரி சார், போதும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்திருக்கு. முடிக்கிறேன்.